மகளே இப்போ ரீசெண்டாக டிவிஎஸ் வந்து ஆர்டிஆர் 310 சொல்லி ஒரு 300cc நேக்கட் மோட்டர் சைக்கிள் லான்ச் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடியே ப்ரீவியஸாக 2017 RR 310 சொல்லி ஒரு மோட்டர் சைக்கிள் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அது ஸ்போர்ட்ஸ் மோட்டர் சைக்கிள். ஆர்டிஆர் 310 RR 310 எது வாங்கலாம்? விச் ஒன் வில் பி பெட்டர்? இது பெட்டரா அது பெட்டரா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது, நிறைய என்கொயரிஸ் என்கிட்ட வந்துச்சு. ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் இன்னைக்கு நம்ம ரெண்டு மோட்டர் சைக்கிளையும் கம்பேர் பண்ணுறதுக்காண்டி தான் அவங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்கோம். டிவிஎஸ் அப்பாச்சி RR 310 விசஸ் டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 310 எது பெட்டர், எது பெஸ்ட்? இந்த ரெண்டு பைக்கில் உங்களுக்கு எந்த பைக் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். மகளே டிவிஎஸ் அப்பாச்சி RR 310 விசஸ் ஆர்டிஆர் 310 ரெண்டு பைக்குமே வேறு வேறு செக்மெண்ட், வேறு வேறு கேட்டகிரி. இது வந்து ஸ்போர்ட்ஸ் பைக், இது வந்து ஒரு நேக்கடு பைக். இது வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்போர்ட்ஸ் பைக், இது வந்து ஒரு ப்ராப்பர் நேக்கடு பைக். அதான ப்ராப்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆஸ்பெக்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் பைக்ஸை வந்து சிட்டிக்குள்ள யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி ட்ராக்ல யூஸ் பண்ணலாம். லாங் டிரைவ்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு ட்ராக் டூலாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதான் அது ப்ராப்பர் ஸ்போர்ட்ஸ் பைக்னு சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ ஆர்டிஆர் வந்தோம் அப்படின்னா இது ஒரு ப்ராப்பர் நேக்கடு பைக். ஏன் அப்படின்னா ப்ராப்பர் நேக்கடு பைக் வந்து ஒரு மல்டி பர்பஸ் பைக். சிட்டி கம்யூட் பண்ணலாம், லாங் டிரைவ்ஸ் போகலாம், ட்ராக்லையும் யூஸ் பண்ணலாம். ஒரு ட்ராக் டூலாக தான் இதையும் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த 300cc செக்மெண்ட்டில் ஃபாஸ்டஸ்டான பைக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால் இது ரெண்டுமே வேறு வேறு கேட்டகிரி. அப்புறம் ஏன் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. RR 310 ஆர்டிஆர் 310 அதான் நம்ம கிளாரிஃபை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேட்டகிரி பார்த்துட்டோம். பாடி ஸ்டைல் பார்த்தோன்னா இது வந்து ஃபுல் ஃபேட் மோட்டர் சைக்கிள். ஆர்டிஆர் 310 வந்து ஒரு நேக்கடு மோட்டர் சைக்கிள். ஃபேரிங்ஸ் கம்மியாக இருக்கும். இது ஃபுல் ஃபேட் டைப்பு. இதுக்கு ஒரு டைனமிக்ஸ் வேறு, அதுக்கு ஒரு டைனமிக்ஸ் வேறு. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ மேஜரான கம்பேரிசன் வந்து இந்த ரெண்டு பைக்குரிய பாடி ஸ்டைல், அதுக்கப்புறம் இன்ஜின். பிகாஸ் RR 310ஓட ஆர்டிஆர் 310ஓட இன்ஜின் வந்து பவர்ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன் பார்ப்போம். டிசைன் வந்து இது ஒரு நேக்கடு பைக், அது ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக். டிசைனை எப்படி கம்பேர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நேக்கடு பைக்கில் இது ஸ்பெஷல், ஸ்போர்ட்ஸ் பைக்கில் அது ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். அது பார்க்கும்போது இந்த ஆர்டிஆர் 310ஓட டிசைன் வந்து நம்ம தூரமாக பார்க்கும்போது ஹெட்லைட் வந்து ரொம்ப சின்னதாக தெரியும். பட் க்ளோஸாக வந்து பார்த்தோன்னா பயங்கர ப்ராடாக இருக்கும். ஹெட்லைட்டில் இருக்க எலமெண்ட்ஸும் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் டிசைன் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அந்த கோல்டு யூஎஸ்டி ஃபோக்ஸ், ஃப்ரண்ட் ஃபெண்டரோட ஸ்லீக்கான டிசைனு, ஃப்ரண்ட் அலாய் வீல்ஸு, அதுக்கப்புறம் பெட்டல் டிஸ்க் பிரேக்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் டிசைன் கிடைக்கும். அதே மாதிரி டேங்க் பார்த்தோன்னா அந்த டேங்கோட ஷார்ப்பான எட்ஜஸ், அந்த ரேடியேட்டுக்கு சைடில் வர அந்த கவுலு, அந்த கட்ஸ் அண்ட் க்ரீசஸ், ஃபினிஷிங் எல்லாமே ஒரு மாதிரி அக்ரெசிவாக ஸ்போர்ட்டியராக இருக்குன்னு சொல்லலாம் இந்த ஆர்டிஆர் 310. இது வந்து சொல்லப்போனால் கரண்ட் ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் எப்படி எதிர்பார்ப்பாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பைக் ரெடி பண்ணியிருக்காங்க. அது RR 310 போனோம் அப்படின்னா இது ஒரு ஸ்போர்ட்ஸ் வெர்ஷன், ஒரு ஃபேட் வெர்ஷன் சொல்லலாம். 300cc நிறைய ஃபேட் வெர்ஷன்ஸ் இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் கொஞ்சம் டைனமிக்கலாக இருக்குன்னு சொல்லலாம். டிசைன் வந்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல் LED எலமெண்ட்ஸ் தான். டால் அண்ட் வைடான விண்ட்ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, ஃபோல்டபிள் சைட் மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க, கோல்டு யூஎஸ்டி ஃபோக்ஸ். அதே மாதிரி இதுலேயும் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் பைக் ப்ரெசன்ஸை கொண்டு வரணும்னு சொல்லி டிஃப்ரெண்டாக ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். சைட் ஃபேரிங் பார்த்தோம்னா ஸ்லீக்காக இருக்குது, அட் த சேம் டைம் ஸ்போர்ட்டியராக இருக்குன்னு சொல்லலாம். இதோட டேங்க் டிசைன் வந்து லென்த்தாக இருக்குது. ஹேண்டில் பார்ஸ் வந்து அந்த ட்ராக் மஷின் தகுந்த மாதிரி லோவரான ஹேண்டில் பார் செட்டப்ல கொடுத்துருக்காங்க. இந்த ஹேண்டில் பார் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் பைக் கேட்டகரியை மீட் பண்ணுதுன்னு சொல்லலாம். அப்படி தான் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரொபோஷன் அப்படி தான் இருக்கும். நம்ம லேட்டராக வந்து டைமென்ஷன்லாம் செக் பண்ணுவோம். டிசைன் பார்த்தோம்னா 300cc ஸ்போர்ட்ஸ் பைக்கில் இது ஒரு யூனிக்கான ஸ்போர்ட்ஸ் பைக்னு சொல்லலாம். 300cc நேக்கடு பைக்கில் இது வந்து ஒரு யூனிக்கான நேக்கடு பைக்னு சொல்லலாம் பை த டிசைன். ஸோ இப்போ நம்ம ஒரு பைக் வாங்குறோம் அப்படின்னா நம்ம வாங்குற பைக் நல்லா ஸ்டைலிஷாக இருக்குன்னு நினைப்போம். அப்படி வாங்கும்போது ரெண்டு பைக்குமே இந்த செக்மெண்ட்டில் யூனிக்கான டிசைன் லாங்குவேஜில் இருக்குன்னு சொல்லலாம். செகண்ட் விஷயம் இன்ஜின் வந்து ரிவர்ஸ் இன்க்ளைன்னு சொல்கிறாங்க. இந்த ரிவர்ஸ் இன்க்ளைன் கான்செப்டே வந்து டிவிஎஸும் பிஎம்டபிள்யூட ஜாயின்ட் வெஞ்சரில் வந்த இன்ஜின் தான். கிட்டத்தட்ட 10 years ஆஃப் ஜாயின்ட் வெஞ்சர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க டிவிஎஸும் பிஎம்டபிள்யூ. சொல்லப்போனால் இந்த ஆர்டிஆர் 310ஓட 5வது ப்ராடக்ட்னு சொல்லலாம். இந்த ரிவர்ஸ் இன்க்ளைன் இன்ஜினில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா ரிவர்ஸ் இன்க்ளைன் அப்படின்னும் போது இந்த நேம்லேயே மீனிங் இருக்குது. எக்ஸாஸ்ட் அவுட்லெட் வந்து பின்னாடி இருக்கும், இன்டேக் ப்ராசஸ் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஸோ அதனால் நல்ல ப்ரீத்திங் கிடைக்கும். ஏர் இன்டேக் ப்ராசஸ் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால் பர்ஃபார்மன்ஸ் வந்து நீ நினைக்கிற மாதிரி என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இந்த ரிவர்ஸ் இன்க்ளைன் இன்ஜின். ரெண்டுமே வந்து 312cc தான். 312cc இன்ஜின் தான். இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் சேம் தான். பட் பவர் வந்து ஆர்டிஆர் 310 வந்து அதிகம்னு சொல்லலாம். RR 310ஓட இன்ஜின் வந்து 312cc 34 horse power 27.3 Nm of torque. ஆர்டிஆர் 310ஓட இன்ஜின் பார்த்தோம்னா 35.6 horse power 28.7 Nm of torque ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின். நம்பர்ஸ்லேயே வந்து 1.5 horse power 1 Nm of torque அதிகமாக வருது. அது பர்ஃபார்மன்ஸில் கண்டிப்பாக ஸ்லைட்லி டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படி தான் சொல்லணும். இன்ஜின் வந்து ரெண்டு இன்ஜினுமே ஒன்றுக்கு ஒன்று சலைச்சது கிடையாது. பட் ஆனால் ரெண்டு இன்ஜின்லையுமே காமனாக இருக்குது வைப்ரேஷன் சொல்லலாம். above 5000 RPM ரெண்டு பைக்லையுமே உங்களுக்கு வைப்ரேஷன்ஸ் ஃபீல் ஆகும். அட் த சேம் டைம் ஹீட்டிங் பார்த்தோம் அப்படின்னா சிட்டி டிராஃபிக்ஸில் ட்ரைவ் பண்ணும்போது, அதே மாதிரி லாங் ட்ரைவ்ஸ் பண்ணும்போது, ஹை அண்ட் RPM ட்ரைவ்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹீட்டிங் தெரியும். அந்த இடத்துல ஹீட்டிங் இஷ்யூஸ் வந்து இருக்குன்னு சொல்லலாம். மூணாவது விஷயம் ஃபீச்சர்ஸ். நம்ம ஒரு பைக் வாங்குறோம் அப்படின்னா டிசைன் பார்த்து வாங்குவோம், பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கா அப்படின்றத பார்ப்போம். அடுத்து வந்து ஃபீச்சர்ஸ் எதிர்பார்ப்போம். இந்த ரெண்டு பைக்கில் ஆர்டிஆர் 310 வந்து ஃபீச்சர்ஸில் லீட் பண்ணுதுன்னு சொல்லலாம். பிகாஸ் ஒரு ஃபீச்சரிஸ்டிக்கான 300cc மோட்டர் சைக்கிள்னு சொல்லலாம்.
RR310 கம்பேர் பண்ணும்போது நிறைய ஃபீச்சர்ஸ் புதுசாக கொடுத்துருக்காங்க. நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ரைடர் சென்ட்ரிக்கான ஃபீச்சர்ஸ், அது மட்டும் இல்லாமல் ரைடருக்கு சொஃபஸ்டிகேஷன் கொடுக்குற மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே RTR 310 கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். RTR 310 ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் RTR 310 இருக்குது. RTR 310 ஃபீச்சர் லிஸ்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லலாம். ரைடர் சென்ட்ரிக்காக பைக்கை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஃபீச்சர்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த RTR 310 வச்சு ஒரு டிஃப்ரென்ஸை மேக் பண்ணணும்னு சொல்லி டிவிஎஸ் வந்து இந்த பைக்கை அப்படி ரெடி பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் ஸ்பெஷல். அதில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, குவிக் ஷிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்துருது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டைனமிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் வந்துருது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை RTR 310 புதுசாக கொடுத்துருக்காங்க. இதனால இந்த RTR 310 ஃபீச்சர்ஸில் டாமினேட் பண்ணுதுன்னு சொல்லலாம். வெல் கம்பேரிங் டு RR 310, RTR 310 வந்து மோர் ஃபீச்சரிஸ்டிக் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் சூப்பர் மோட்டோ மோடு இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரியர் சேனல் ஏபிஎஸ் ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் ரோட் பண்ணலாம், ஸ்லைட் பண்ணி ஃபன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து RTR 310 ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஸோ ஃபீச்சர் வைஸ் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ஃபீச்சரிஸ்டிக்காக பார்க்குறீங்க அப்படின்னா RTR 310 இஸ் பெஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் விஷயம் வந்து சவுண்ட். நம்ம வச்சிருக்க பைக் வந்து நல்லா லவுடராக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். அடுவாமல் இந்த ரெண்டு பைக்கோட எக்ஸாஸ்ட் நோட் கம்பேர் பண்ணும்போது எந்த பைக்கோட எக்ஸாஸ்ட் நோட் பெட்டராக இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் RR 310 பார்ப்போம். பிகாஸ் இது ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக், அதனால இதோட எக்ஸாஸ்ட் நோட் வந்து எனக்கு ரொம்ப லவுடராக தோணுச்சு. அதனால உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். கில் ஸ்விட்ச் இன்டெகிரேட்டட் செல்ஃப் ஸ்டார்ட், அது மட்டும் இல்லாமல் வெர்டிக்கலான கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. RTR 310 வந்து ஹரிசாண்டலாக கொடுத்துருக்காங்க, இதில் வெர்டிக்கலாக கொடுத்துருக்காங்க. ஓகே, எக்ஸாஸ்ட் நோட் கேட்போம். ஸோ ஐடியாலே வந்து 2000 RPM. ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பீட் இருக்குன்னு சொல்லலாம், ப்ரீமியமாகவும் இருக்குது. ஸோ BMW டிவிஎஸோட ஜாயின் வெஞ்சர் இங்கே ஃபீல் பண்ண முடியுது இந்த எக்ஸாஸ்ட் நோட்டில். பிகாஸ் BMW பைக்ஸ்லையும் இந்த நோட் இருக்கும், அதே நோட்டு தான், பட் கொஞ்சம் லவுடாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ RPM வைஸ் வந்து எக்ஸாஸ்ட் நோட் வந்து கொஞ்சம் லவுடராக ஆகுதுன்னு சொல்லலாம். பட் RTR 310 வந்து இந்த அளவுக்கு அக்ரெசிவாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா செக் பண்ணி தான் பார்க்கணும். வாங்க RTR 310 கேட்போம். ஸோ இதோட எக்ஸாஸ்ட் நோட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்ஜின் நோட்டு, எக்ஸாஸ்ட் நோட்டு ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது RR 310 கம்பேர் பண்ணும்போது. நைஸ். RR 310 அளவுக்கு பீட் இல்லைனாலும் இதுவும் லவுடாக தான் இருக்குது. எக்ஸாஸ்ட் நோட் வந்து சிமிலராக இருக்குது, பட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நல்லா டீட்டெயிலாக நோட் பண்ணி அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எனக்கு RR 310 எக்ஸாஸ்ட் நோட் வந்து பீட் ஃபுல்லாக தெரியுதுன்னு சொல்லலாம். உங்களோட கருத்து என்ன பண்ணுறதை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மெயின் கம்பேரிசனே டைனமிக்ஸ் தான். RTR 310 RR 310 எந்த டைனமிக்ஸ் பெட்டராக இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் RTR 310 சேட்டலைட் வந்து 800 mm கொடுத்துருக்காங்க. 800 mmன்ற போது ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ நான் வந்து 5.7 to 8 ரெண்டு ஃபுட்டுமே ஈஸியாக பேலன்ஸ் ஆயிடுச்சு, முட்டுமே மடங்கி தான் இருக்குது. ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து கிரியேட் ஆகுது. தாராளமாக மேனேஜ் பண்ணிடலாம்னு சொல்லி ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வருது. 5.5 feet ப்ளஸ் இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். 5 feet இருந்து வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு ஸ்டே பண்ணி பார்த்து முடிவு பண்ணுங்கள். 5.2க்கு மேலே இருந்தீங்கனாலே உங்களுக்கு தாராளமாக இந்த பைக் சூட்டபுளாக இருக்கும். 5 feet மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இந்த பைக்கோட ரைடிங் போஸ்டர். ரைடிங் போஸ்டர் பாருங்கள், லீனியரான ரைடிங் போஸ்டர். அது ரொம்ப ஸ்போர்ட்டியராக, ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது, ரொம்ப லீன் பண்ணி ஓட்டுற மாதிரிலாம் இல்லை, நார்மலாக இருக்குது. ஃபுட் பேக்ஸோட லெவலுமே கரெக்டான பொசிஷன் தான். ஸோ ரைடர் ட்ரையாங்கிள் பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் ரைடிங் போஸ்டர், லீனியராக இருக்குது. நீங்கள் லாங் டிரைவ்ஸு, சிட்டி டிரைவு, அதே மாதிரி ட்ராக் வேணுனாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அந்த மல்டி பர்பஸ் ஒரு ப்ராப்பர் நேக்கட் பைக்குரிய கேட்டகரியை வந்து மீட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். அந்த பைக் வெயிட் வந்து 169 kg வந்து கொடுத்துருக்காங்க. 169 kgன்றது வந்து ஒரு லைட் வெயிட்டான மோட்டர் சைக்கிள் தான், ஒரு மிட் வெயிட்டில் ஒரு மோட்டர் சைக்கிள் இந்த செக்மெண்ட்டில். அடுவாகும் போது டைமென்ஷன் RTR 310 பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். RR 310 பார்ப்போம். RR 310 டைமென்ஷன் டைனமிக்ஸ் எப்படின்னு பார்ப்போம். சீட் ஹைட் வந்து 810 mm. என்னதான் நம்ம நேக்கட் பைக்கில் உட்காந்து பார்த்தாலும் இந்த ஸ்போர்ட்ஸ் பைக் கொடுக்குற ஒரு காம்பேக்ட்னஸ், ஒரு கம்ஃபர்ட் எந்த பைக்லையுமே வராது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த பைக்கில். எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ் பிடிக்கும். அதனால் இந்த டைனமிக்ஸு, இந்த லெவல் ஆஃப் கம்ஃபர்ட்டு, இந்த லெவல் ஆஃப் ரைடிங் போஸ்டர் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ ரைடிங் போஸ்டர் பார்த்தோன்னா இந்த ரைடிங் போஸ்டர் கண்டிப்பான முறையில் அக்ரெசிவாக தான் இருக்குது. நீங்கள் லீன் பண்ணி தான் ஓட்டணும். கொஞ்சம் தூரம் ஓட்டினதுக்கே எனக்கு இந்த ரிஸ்ட் பெயின் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பேக் பெயின் அப்படின்றது வந்து உங்களோட பாடி கண்டிஷனை பார்த்து நீங்கள் வந்து முடிவு பண்ணுங்கள். பட் ஆனால் லாங் டிரைவ்ஸ்ன்றது இதில் கொஞ்சம் கஷ்டம் தான், பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஒரு 100 km ஸ்ட்ரெச்ன்றது நீங்கள் எடுக்கலாம். அதுவே வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களோட பாடி கண்டிஷன் எப்படி இருக்குன்றதை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ரைடிங் போஸ்டர் தான். கிளிப்பான் வந்து ஒரு மாதிரி பேக்வேர்ட்ஸில் தான் இருக்குது, பட் சம்வாட் அப்ரைட் அப்படி தான் சொல்லணும். டேங்க்குமே வந்து ரொம்ப லென்த்துன்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் லென்த்து தான், ப்ராடாக இருக்குது டேங்க்கு. 810 mm சேட்டலைட்டு, 5.2 இருந்தாலும் நீங்கள் தாராளமாக மேனேஜ் பண்ணலாம். 5.2லேருந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 5 feet அப்படின்னாலும் செக் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் ஸ்போர்ட்ஸ் பைக்கில் இந்த ஒரு விஷயம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். 810 mmனாலும் சீட் வந்து கொஞ்சம் லோவராக தான் இருக்குது. அதனால் 5 feet இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அதுக்கப்புறம் வெயிட் வந்து 174 கிலோகிராம், அது 169 கிலோகிராம் தான். வெயிட் வந்து ஒரு 5 கிலோ கிட்ட கூட. நமக்கு வந்து நிற்கும் போது நகட்டும் போது கொஞ்சம் வெயிட் தெரியலாம். பட் ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வெயிட் தெரியாது. வெயிட் பெரிய விஷயமா இருக்காது. பட் ரைடிங் போஸ்டர் மட்டும் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்குது. உங்களுக்கு அக்ரெசிவான ரைடிங் போஸ்டர் தான் வேணும் அப்படின்னா RR310 பாருங்கள். இல்லை அப்படின்னா RTR310 பாருங்கள். இதான் ஓரளவு என்னோட கன்க்ளூஷன். இப்படி தான் நீங்கள் உட்காந்து பைக் ஓட்டணும். ஓட்டும் போது அட்ரலைனாக இருக்கும். டார்க்கும் பவரும் புல் பண்ணும்போது இந்த ரைடிங் போஸ்டர் வந்து நம்ம நல்லா என்ஜாய் பண்ண முடியும். பட் டியூரபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, டியூரபிலிட்டின்னு எதை சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ரைடிங் போஸ்டரை லாங்காக நம்ம ஓட்டணும்னு நினச்சோம்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதான் இந்த பைக்கோட ரைடிங் போஸ்டர். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மக்கள் நிறைய விஷயங்களில் ரெண்டு பைக்கும் கம்பேர் பண்ணோம். இப்போ ஃபைனலாக வந்து ப்ரைஸ் பார்ப்போம். RR310 வந்து 2,72,000 எக்ஸ்ஷோரூம் வேல்யூ வருது. RTR310 வந்து 2,42,000 தான் எக்ஸ்ஷோரூம் வேல்யூ வருது. ஒரு அரௌண்ட் 3 lakh பட்ஜெட்டில் இந்த RTR310 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அரௌண்ட் 3 lakh கூட கிடையாது. 2,80,000 85,000 வந்து நீங்கள் பேஸ் மாடலில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிடலாம். RTR310 என்னென்ன வேரியன்ஸ் இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ இதெல்லாமே RTR310 வேரியன்ஸ். RR310 என்னென்ன வேரியன்ஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் தான். அது போக பில்ட் டு ஆர்டர் ஆப்ஷன் இருக்குது. பில்ட் டு ஆர்டரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வருதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து வேரியன்ட் டிஃபரன்ஸ், ஃபீச்சர்ஸ் டிஃபரன்ஸு. அப்படி பார்க்கும்போது RTR310 கம்பேர் பண்ணும்போது RR310 வந்து காஸ்ட்லி தான். நீங்கள் பட்ஜெட் பிரச்சனை இல்லை, ஸ்போர்ட்ஸ் பைக் தான் வேணும் அப்படின்னா RR310 போங்க. இல்லை எனக்கு பட்ஜெட்டில் 300cc வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த பைக்கை சூஸ் பண்ணலாம். குவிக் ஷிஃப்டர் இல்லாத மாடல் வந்து 2,85,000 அந்த வேல்யூலேயே நீங்கள் ஆன் ரோட் ப்ரைஸ்லேயே வாங்கிக்கலாம். அதுவே இந்த RTR310 நீங்கள் பில்ட் பண்ணி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டாப் அண்ட் டைனமிக் ப்ரோ கிட் வந்து 3,30,000 ஆன் ரோட் ப்ரைஸில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாமே ஆன் ரோட் வேல்யூ சொல்லியிருக்கேன். RTR310 நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஃபீச்சர்ஸை வச்சு தான் ஹைப்பே கிரியேட் பண்ணாங்க. அது ஃபீச்சரிஸ்டிக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா RTR310 சூஸ் பண்ணுங்கள். டைனமிக் ப்ரோ கிட்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கலர் கிட்டுன்னு வேறு இருக்குது. ஸோ அதனால் உங்களோட கன்வீனியன்ட் தான். ஃபைனலாக பாயிண்ட் ஆஃப் வியூ ரிவ்யூ பார்த்துருவோம். இப்போ வந்து இந்த ரெண்டு பைக்கில் எந்த பைக் வாங்கலாம் அப்படின்றது தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ரிவ்யூ. எது பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 300cc நேக்கடு போர்டு சைக்கிள், அதாவது நான் வந்து டூரிங் அதிகமாக பண்ணுவேன், சிட்டிக்குள்ளே அதிகமாக ஓட்டுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பான முறையில் 300cc RTR310 நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் சிட்டிக்குள்ளே அதிகமாக ஓட்டுறதுக்கும் டூரிங் போகிறதுக்கும் உங்களுக்கு டைனமிக்ஸ் ரொம்ப முக்கியம். அது பார்க்கும்போது ஒரு லீனியரான டைனமிக்ஸ் அப்படின்னா RTR310 தான் சொல்லணும். எல்லா ரோட்ஸ்லையும் ஓட்டலாம், எல்லா இடத்துலையும் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லலாம். RR310 அப்படி கிடையாது. சிட்டிக்குள்ளே வந்து உங்களால் ரொம்ப தூரம் ஓட்ட முடியாது, லாங் டிரைவ்ஸும் உங்களால் ரொம்ப தூரம் ஓட்ட முடியாது. பட் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் தான் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக RR310 நீங்கள் போகலாம். இல்லை எனக்கு இந்த கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது, நான் லாங் டிரைவ்ஸ் போகணும், எனக்கு பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா RTR310 தான் உங்களுக்கு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதே மாதிரி RTR310 என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, டர்னிங் ரேடியஸ் வந்து கொஞ்சம் கம்மி. சிட்டிக்குள்ளே ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் டஃப்பான ஜாபாக இருக்கும். 2-3 தடவை ஒரு யூட்டர்னே எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஒரே கட்டில் எடுக்க முடியாது. சின்ன ரோட்ஸில் 2 தடவை போயிட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் டர்னிங் ரேடியஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வைப்ரேஷன், இந்த 2 விஷயம் நான் பார்த்தது, அதை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். RR310 பெருசாக நான் ஃபீல் பண்ணது வைப்ரேஷன் மட்டும் ஃபீல் பண்ணேன். மிச்சப்படி பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு, எக்ஸாஸ்ட் நோட் பயங்கரமாக இருந்துச்சு, நிறைய விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சு. என்னோட ஃபேவரட்டான பைக்குன்னு கூட சொல்லலாம் RR310. பட் ஃபீச்சரிஸ்டிக்காக வாங்கணும்னு நினைக்கும் போது என்னோட மைண்டுமே வந்து RTR310 பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி லைட்டாக தோணுது. அது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் மைண்ட் செட். நமக்கு என்ன தோணுது அப்படின்றத, நமக்கு எது பிடிச்சிருக்கோ அப்படின்றத வாங்குவோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல வந்தது இதுதான். இப்போ நான் 2 கண்டிஷன் வச்சு மேட்ச் பண்ணேன், லாங் டிரைவ் அப்புறம் சிட்டி டிரைவ்னு. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களோட கண்டிஷன் என்ன, நீங்கள் டெய்லி என்னென்ன யூசேஜ் பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. இதான் ஓரளவே. இதில் உங்களுக்கு வேறு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சிவகிருஷ்ணா TVS காமரா சாலை மதுரை. அவங்க தான் நமக்கு வந்து வெஹிக்கிள் ரிவ்யூ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே டெஸ்டே வெஹிக்கிள் தான். நீங்கள் டெஸ்டே பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சிவகிருஷ்ணா TVS வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இதான் ஓரளவே. இந்த vlog எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான கம்பேரிசன் vlog நெக்ஸ்ட் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye.